Hello friends, welcome back to How to Videos. ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் 7, 8, 8.1, 10, 11 எது யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து மறக்காமல் ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் இருக்குது. உங்கள் பிசி வந்து ஹேங் ஆயிடுச்சு, இல்லை வந்து டிரைவர் அப்டேட் பண்ணி கரெக்ட் ஆகிடுச்சு, சவுண்டு கேட்கல, இந்த மாதிரி நம்ம நிறைய பிரச்சனை வரும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரே ஒரு கிளிக்கில் சால்வ் பண்ண முடியும். ஸோ அது என்ன செட்டிங்ஸ் அதை இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்ச வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போன நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறது, அதிக பேருக்கு வந்துட்டு இது தெரியாமல் இருக்கிறத வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேர்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி இதில் வந்து பார்க்கலாம். சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம். டைம் ட்ராவல் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் தான் வந்து போனால் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் இருக்குது. ஜஸ்ட் இப்படி இந்த செகண்டுக்குள்ளே வந்து போனால் ஏகப்பட்ட ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும். அப்படி அந்த ஸ்பீடில் வந்துட்டு நம்மளால் ட்ராவல் பண்ண முடிஞ்சா நம்ம வந்துட்டு டைம் ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஸோ டைம் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் போக முடியும், பேக்கில் வந்து வரவே முடியாது. ஸோ நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த விண்டோஸில் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் போய்க்க முடியும், பேக்கு வந்து டைம் ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்துட்டு எப்படி பேக்கப் பண்ணுறது, எனக்கு அப்புறம் ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ வந்து புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிஸ்டம் ரீஸ்டோர் வந்து பேக்கப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மெனு வந்துட்டு கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் அதை வந்துட்டு சிஸ்டம் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி போட்டால் உங்களுக்கு வரும். கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் வரும், ஜஸ்ட் இடத்துல ஓப்பன் ஆகும். நம்ம ஃபஸ்ட் இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருக்கும். ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும். அந்த இடத்துல கான்ஃபிகர்னு இருக்கும். அந்த கான்ஃபிகர் பட்டன் கிளிக் பண்ணி டர்ன் ஆன் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் கொடுத்து ஜஸ்ட் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நம்ம சிஸ்டம் ப்ரொடக்ஷன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கீழே கிரியேட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி கிரியேட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்குங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணால் நேம் வந்து போட்டுக்க முடியும். ஸோ நான் வந்து சாம்பிள்னு போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ ரீஸ்டோரிங் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இது வந்து பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இப்போ நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் எடிட்டர், ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா பேக்கப் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்துருச்சு த ரீஸ்டோர் பாயிண்ட் ஹஸ் பீன் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ டிரைவர்ஸ் வந்து பார்த்தா ஏதாவது ட்ரைவ் வந்து அப்டேட் பண்ணிடலாம், இல்லை வந்து பார்த்தா டிசேபிள் பண்ணிடலாம். இந்த டிரைவர் வந்து கரெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது மூலமாக நம்ம வந்துட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிஸ்டமோட அப்டேட் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து பார்த்தா ரீஸ்டோர் கொடுக்கும்போது அது உங்களுக்கு எல்லாமே நமக்கு வந்து திரும்பி வந்து பழைய மாதிரி வந்துடும். லைக் டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்கின் பேக் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்பவுமே நம்ம வீடியோவில் வந்துட்டு ஸ்கின் பேக் இன்ஸ்டாலர் நான் பற்றி போடவே மாட்டேன். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து அதை பற்றி போட்டதில்லை. ஸோ இன்றைக்கி இந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து எப்படி வந்து கரெக்டாக மாற்றுறது, பேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா iOS 15 ஸ்கின் பேக் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸ்கின் பேக் வந்து பார்த்து டவுன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்கின் பேக் வந்து பார்த்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டால்ஸ் ஓகே இன்ஸ்டால் ஐகான் பேக்ஸ். இப்போ வந்து பாருங்கள் நம்ம பிசி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்ட மாட்டேங்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கின் பேக் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு டோட்டலாக வந்து யூஐ சேஞ்ச் பண்ணி விடும். இப்போ நம்ம விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 போது நீங்கள் அந்த ஐக்கான் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாற்றி கொடுக்கும். ஆனால் நமக்கு ரெயின் மீட்டர் வந்து பார்த்தா அந்தளவுக்கு டேஞ்சர் கிடையாது. ரெயின் மீட்டர்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஸ்கின் பேக் இன்ஸ்டாலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரானது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிஸ்டமில் வந்து ரெஜிஸ்டர்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த அளவுக்கு வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணும், ஹெவியாக கஸ்டமைஸ் பண்ணும். அதான் வந்து பண்ணல ஒரு டேஞ்சரான விஷயமே. ஜஸ்ட் இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் டோக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அதுவே வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகுது. நம்ம ரீஸ்டார்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ எல்லா சாஃப்ட்வேர் வந்து நம்ம கிட்ட கண்டிப்பாக கேட்கணும், நான் ரீஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் ஆகட்டும். ஓகே ஸோ நமக்கு வந்து ஆனாயிடுச்சு. ஸோ கைஸ் இங்கே வந்து பாருங்கள் ரீசைக்கிள் பின்னோட ஐக்கான் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட் டோட்டலாக மாற்றிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் வந்து நம்ம ஸ்கின் பேக். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப்பு, டவுன்லோடு, பிக்சர்ஸு எல்லாத்தோட ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கு. ஸோ மவுஸ் க்ரஷர் வந்து பாருங்கள் நம்ம க்ரஷரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸோட க்ரஷர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த லோடிங் சிம்பிள் கூட அதே மாதிரி தான் வருது. நம்ம கமெண்ட் பாயிண்ட்லேருந்து என்னென்னமோ ஆகுது.
இப்போ இந்த ஸ்கின் பேக் வந்து பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக டோட்டலாக வந்து ஃபுல்லாக மாற்றி விட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா சிஸ்டமோட ரீஸ்டோர் பாயிண்ட் கொடுத்து நம்ம பழைய வருஷனுக்கு வந்து வரப்போகிறோம். ஸோ இந்த ஓகே எக்ஸாம்பிளுக்கு அந்த லோக்கல் சி இந்த ஃபோல்டர் ஃபைல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட் கொடுத்து நம்ம பழசுக்கு வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்னு கொடுத்துட்டு அது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து போனால் சிஸ்டம் ரீஸ்டோர்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தா சாம்பிள்னு கொடுத்துருந்தோம். அந்த சாம்பிள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ நம்மளோட ஃபைலு நம்ம வந்து பார்த்தா 7:44 வந்து பண்ணோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம பிசியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதை காட்டிடுறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா அன்இன்ஸ்டால் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் பண்ணால் கூட மாற்றி விட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கின் பேக் வாட்ச் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கின் பேக் வாட்ச் ஓஎஸ்ன்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின் பேக் ஓஎஸ் வாட்ச் ஓஎஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரீலோட் ஐகான் கேட்ச், அதுக்கப்புறம் ஐகான் பேக். ஸோ 3 இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒன் ஸ்டார்டட் சிஸ்டம் ரீஸ்டோர் cannot be interrupt, do you want to continue? ஸோ நீங்கள் இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் தான் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பண்ண எதுவுமே இன்டரப்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பேட்டரி வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. ஜஸ்ட் எஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ப்ரிப்பேரிங் டு யுவர் சிஸ்டம் ரீஸ்டோர். நமக்கு வந்து பண்ண சிஸ்டம் ரீஸ்டோர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கைஸ் இப்போ நமக்கு வந்து பண்ண சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பண்ண 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஸோ வெல்கம். ஓகே, சிஸ்டம் ரீஸ்டோர் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி த சிஸ்டம் ஹேஸ் பீன் ரீஸ்டோர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ நமக்கு அந்த ஃபைல் மேனேஜர் வந்து பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக கான் ஆயிருச்சு. நமக்கு அந்த ஐகான் பேக்கெலாம் போட்டு வச்சிருந்தோம், எல்லாமே போயிருச்சு. ஸோ திஸ் பிசி வந்து பாருங்கள், லோக்கல் சி வந்து எப்படி இருக்குது. நமக்கு அந்த ஃபைல் மேனேஜரை முதல்ல பார்த்துருப்பீங்க, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பண்ண அந்த கண்ட்ரோல் பேனல் போயிட்டு இந்த சாஃப்ட்வேரில் இருக்கான்னு பார்த்தலாம். விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், CONTROL. ஜஸ்ட் நம்ம பேக் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அங்கே வந்து பாருங்கள் அன்இன்ஸ்டால் சேஞ்ச் ப்ரோக்ராமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எந்த சாஃப்ட்வேருமே காணும். ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, ஸ்கின் பேக், அதுக்கப்புறம் இந்த ஐகான் பேக் எல்லாமே இருந்துச்சு, iOS எல்லாமே இருந்துச்சு, கம்ப்ளீட் ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ கைஸ் இந்த மாதிரி நம்மளால் வந்து பண்ண சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சர் இது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பண்ணதை வந்து பார்த்து அண்டு கூட பண்ணிக்க முடியும். கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து போகலாம். கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்டில் வந்து பார்த்தா சிஸ்டம் ரீஸ்டோர். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து காட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலேயே வந்துட்டு அண்டு சிஸ்டம் ரீஸ்டோர் இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு பழைய ஸ்டேஜுக்கே வரணுமான்னு இருக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள், மேலே வந்துட்டு ரீஸ்டோர் ஆப்ரேஷன் அண்டு இருக்குது. ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே வந்துடும். ஸோ அந்த iOS-ஓட ஸ்கின் பேக் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டு போய்க்க முடியும், பேக் வந்துக்க முடியும். இப்போ பிசியில் வந்து பண்ண பெரிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைம் ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும். ஓகே கைஸ், ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ நம்ம வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கப் பண்ணி எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ நம்ம வந்து ஸ்கின் பேக் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸ்கின் பேக் வந்து போனால் கம்ப்ளீட் சிஸ்டம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இன்ஸ்டால் ஆகும், பாதி அங்கேயே இருக்கும். நிறைய டைம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன். ஆனால் ரீஸ்டோர் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். வந்து இப்போ ரீஸ்டோர் பாயிண்ட் எப்படி இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்டாக இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்களோ ரீஸ்டோர் பாயிண்ட் கொடுக்கும்போது எல்லாமே கரெக்டாக தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கும். லைக் செட்டிங்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தெரியல, ஒரு பெரிய அப்டேட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து பண்ண சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பண்ண அதில் இருந்துக்குங்க, இல்லை வந்து பண்ணி ஈஸியாக வந்து ப்ரீவியஸ் வருஷனுக்கு வந்து வந்துட முடியும். பிஃபோர் நீங்கள் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பண்ண சிஸ்டம் ப்ரொடக்ஷன் நான் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பண்ண நிறைய டைம் யூஸ் ஆகும். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போன நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் தான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.